ஏங்க யாருங்க நீங்க இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க? இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போகணுங்க. என் ஃப்ரெண்ட வர சொன்னேன். ஏதோ வர வழில வண்டி ப்ராப்ளம் போல. ஸோ 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏங்க இது எந்த மாதிரி ஏரியான்னு தெரியுமா? நேற்று தாங்க ஒரு பொண்ணு கொஞ்சமே கற்பழிச்சிட்டானுங்க. நீங்க வேற அதே டைம்ல வேற நிற்கிறீங்க. ஒன்று சொல்லட்டுங்களா? என் வீடு பக்கம்தான். பேசாம என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்தோடனே நீங்கள் போயிடுங்க. இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும். நான் என் ஃப்ரெண்டு வந்தா போய்க்கிறேன். ஏங்க உங்கள் நல்லது தாங்க சொல்கிறேன். என்ன உங்கள் அண்ணன் மாதிரி நினச்சிங்க. வாங்க வண்டியில் ஏறி உட்காருங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்தோடனே நீங்கள் போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே நிற்க வேண்டாம். இல்லைங்க இருக்கட்டும் பரவாயில்ல. நான் பார்த்து போய்க்கிறேன். ஏங்க அவங்களாம் பாருங்க, ஃபுல்லாக குடிக்கிற பசங்களா இருக்கானுங்க. ப்ளீஸ் வண்டியில் ஏறுங்க. இதோ வீடு பக்கம் தாங்க. உங்க போயிடலாங்க. உங்க ஃப்ரெண்டு வந்தோடனே நீங்க வீட்டுக்கிட்ட போயிடலாம். உட்காருங்க, கூச்சப்படாதீங்க, ஏறி உட்காருங்க. ஏன் உள்ள வாங்க, கூச்சப்படாதீங்க, வாங்க. நம்ம வீடு தான். நம்ம வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. சரி, என்ன ஃபங்க்ஷன்? மேரேஜ் ஃபங்க்ஷனுங்க என் மேரேஜ். ஃப்ரெண்டுக்கு. சூப்பர் ஆச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்லாம் ஸ்கூல் மேட்டா காலேஜ் மேட்டா? இல்ல காலேஜ். சூப்பருங்க. உட்காருங்களா? உட்காருங்க, கூச்சப்படாதீங்க. ஏங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களாம் போய் அந்த மாதிரி இடத்துல நிக்கலாமா? ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு என்னங்க பண்றது? ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. என் ஃப்ரெண்டு வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ வர லேட் ஆயிடுச்சு. அதான் நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஏங்க மேரிடா அன்மேரிடா? இல்லைங்க நான் சிங்கிள் தான். மேரேஜ்லாம் என்ன ஆகல. ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரும் லவ் பண்ணலங்க. அப்படியா? ஆமா, எதால பிரேக்கப் ஆயிடுச்சு? லவ் பண்ணா மட்டும் போதுமாங்க? அவனும் நல்லா தான் பார்த்துட்டான். எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுவான், ரிங்கு வாங்கி கொடுத்தான். அதெல்லாம் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தான். அது மட்டும் லவ் கிடையாதுல்ல. மற்ற விஷயங்களும் இருக்குல்ல. எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கும்ல. ஆமா, மற்ற விஷயம்லாம் இப்படித்து ஒரு நாள் வீட்டுக்கு வாடான்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். வந்துட்டு சரி நானும் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறேன். அவன் பாட்டுக்கு அப்படியே தூங்கிட்டான். அப்புறம் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ அவன் தூங்காம இருந்தா உன் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ? நொட்டுச்சு. நீங்க வேற. அவன் என்ன மாதிரி 4 பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதுவே எனக்கு பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லைங்க, உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு லவர் வேணுமா, இல்லைன்னா லவ் பண்றதுக்கு லவர் வேணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த நேரத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அப்படி. ஆனா உண்மையா இருக்கணும். இல்ல, நானும் சிங்கிள் தான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். நீங்க என்ன சொல்றீங்க?
ஏய் என்ன இப்ப எதுக்கு அழுகுற? ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்டு வந்தேன். சரிடி, அதுக்கு அழுவியா? உனக்கு என்னப்பா, நீங்க பணக்காரங்க, உங்களுக்கு யாராவது இருப்பாங்க. என்னால ஏல, நான் என்ன பண்றது சொல்லு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பணம் தான் பிரச்சனையா? கேட்கல சொல்லு. ஏய் உனக்கு என்ன பிரச்சனை? பணம் தானே பிரச்சனை. புடி என்ன வேண்டாம். புடிடி. உனக்குன்னு ஒன்னா நான் இருப்பேன். நீ எந்த தயக்கம் இல்லாம நீ என்கிட்ட கேளு, புரியுதா? சரி சரி, உன் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்களே, எங்க? இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்துருவாங்களே? வந்துருவாங்க. சரி. ஏமா ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ண இவ்வளவு நேரமா? நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? கஸ்டமரா? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஒன்னும் புரியலையே. ஓ, நீ சரியான மக்கியா. இன்னுமா புரியல நாங்க யாருன்னு? எங்க மாமா எல்லாத்தையும் சொல்லுவாரு. யோ மாமா, எடுத்து விடியா நம்ம யாருன்னு. ஆட சாம்பார் மண்ட தலையா, என் பேரு புரோக்கர் பொண்ணையா, இவ வேற செக்கு போட்டு செல்வி. அது புரோக்கர் பொண்ணைய, செக் போஸ்ட் செல்வியா? ஏய் நீங்க ரெண்டு பேரும் யாரையா? டேய், நான் தாண்டா செக் போஸ்ட் செல்வி. மாமா இன்னைக்கு வசூலு. மாமா என்னை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லு. கோமட்டி தலையா, செக் போஸ்ட் செல்லி ரேட்டு வெறும் 500. ஆனா நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாடு எனக்கு தெரியாம போச்சே. இது 3 லட்சம் ரூபாய் பொருளை கொடுத்துருக்கே, நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்ப. டேய் இதெல்லாம் சரியில்லடா. டேய் இதெல்லாம் பகல் கொள்ளையா இருக்கு. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன்டா. நான் கொடுக்கிட்ட கம்ப்ளைண்ட், செவனேடு ரோட்ல இருந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரேப் பண்ணிருக்க. நான் கொடுக்கிட்ட கம்ப்ளைண்ட். டேய், உன் ஆசைக்கு திமிருக்கு உனக்கு கிடைச்ச தண்டனை, ஆனா எங்களுக்கு பரிசு. கஸ்டமர் வெயிட் பண்றாங்க, நம்ம போலாமா? போலாம் மாமா. நல்ல குட்டி வரட்டா. பாய். குச்சி குட்டி ரொம்ப அழகா இருக்கா. சமத்து வா